Hi friends, எங்க சேனல் பேரு சில்ப்ரோ டிராவல்ஸ். எங்க சேனல்ல நிறைய டிராவல் வீடியோஸ், vlog வீடியோஸ் நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய பிளேसेस எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கான வீடியோஸ்லாம் நாங்க அப்லோட் பண்ண போறோம். நிறைய ஃபேக்சுவலான திங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ்லாம் நாங்க போட போறோம். நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பிரஸ் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. Hi friends, வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா யூடியூப் ஸ்ட்ரைக் இல்ல சேனல் டெலீட் இல்ல சேனல் டெர்மினேட் இத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்களுக்காக யூடியூப் சேனல் டெலீட் ஆகும். யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக படித்து பார்த்துட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா பக்கமாக இருக்கும் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது. அதில் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கலாம். ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேட் ஸ்பீச் இருந்துச்சு நம்ம ஒரு வீடியோவை கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஆடியோ மூலியமாகவும் சரி, வீடியோ மூலியமாகவும் சரி, இல்லை ஆடியோ வீடியோ சேர்த்து கூட சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் கொடுத்தோம் அப்படின்னா சேனலுக்கு எப்போ வேணாலும் ஸ்ட்ரைக் வரலாம், எப்போ வேணாலும் டெலீட் ஆகலாம், எப்போ வேணாலும் டெர்மினேட் ஆகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஹேட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு 7-8 பக்கம் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை ஒரு வீடியோவில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. நான் பேசிக்காக ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை படித்து பாருங்கள். ஏன்னா அது 2 மணி நேரம் ஆகும் நான் அதை பேசி முடித்தேன் அப்படின்னா. பேசிக்காக உள்ள விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு வீடியோக்களில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அனலிட்டிக்ஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ அப்லோடே ஆகும். இப்போ நான் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வல்கரான வார்த்தையை, கெட்ட வார்த்தையை பச்சையாக திட்டி இப்போ பேசி போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுக்கு ஆட் ரெவன்யூ லிமிட்டட் ஆட்ஸ் கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரைக் வரலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேனல் டெலீட் ஆகலாம், சேனல் டெர்மினேட் ஆகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யூடியூப் நம்ம அப்லோட் பண்ணி முடித்தோடனே ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். அப்போ நம்ம என்னென்ன பேசியிருக்கோம், நம்ம வீடியோவில் என்னென்ன காமிச்சிருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ பப்ளிஷ் பண்ண விடுவாங்க. ஓகே, நம்ம தமிழில் பேசுகிறோம். எப்படி அவங்களுக்கு நம்ம ஒரு கெட்ட வார்த்தை தமிழில் திட்டுறோம், அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா மொழியுமே தமிழ் முதற்கொண்டு சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜ் தான் கூகுளை பொறுத்த வரைக்கும். அதனால் எல்லாமே தெரியும். நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணி மேலே மைக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி தமிழில் ஏதாவது பேசுங்க, அதுக்கான வீடியோ எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, தமிழ் புரியும் யூடியூப்புக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பேசையில் ஒரு சில விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. நான் பேசிக்காக உள்ளது ஒரு 10 விஷயம் 12 விஷயம் சொல்கிறேன். இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஒருத்தவங்களோட வயசு சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது, ஒரு மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிட்டு பேசக்கூடாதுன்னு நல்ல விஷயமா இருந்தால் பேசலாம். இப்போ நான் ஹிந்து அப்படின்னா ஹிந்துவை பற்றி நான் என்னுடைய பெருமைகளை நான் சொல்லி அப்படியெல்லாம் பேசலாம். எதையும் தாழ்த்தி பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒருத்தவங்களை பாதிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அதை சொல்ல வர்றேன் ஓகேங்களா. ஒரு பாலினத்தை பற்றி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்லை அதர் ஜெண்டராக இருக்கட்டும், இது மாதிரி பாலினத்தை பற்றி பேசக்கூடாது. ஒரு தவறான விஷயங்களை, சூதாட்டத்தை பற்றி என்கரேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. ஒரு நாடு இருக்குன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும். இந்தியானா அதுக்கு தனிப்பட்ட சட்டம். அதே மாதிரி எந்த ஒரு நாட்டு சட்டத்தையும் அதற்கு பாதிப்பு விளைவிக்கிற மாதிரி பேசக்கூடாது வீடியோக்களில். ஒரு நாட்டோட சட்டமாக இருக்கட்டும், ஒரு மாநிலத்தோட சட்டமாக இருக்கட்டும், ஒரு மாவட்டத்தோட சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் பேஸ் பண்ணி பேசக்கூடாது. வன்முறையை தூண்டுற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. ஒரு தனி நபர் பர்சனலாக பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை பேசக்கூடாது. அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா உடனே சேனல் டெலீட்டே செய்யப்படும். அப்புறம் விலங்குகளை துன்புறுத்துறதை பற்றி பேசக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது குழு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, அதை பற்றி நம்ம முன்னாடியே பேசக்கூடாது ஓகேங்களா. நீதிமன்றம் ரிசல்ட் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாமே தவிர இவங்க மேலே தான் தப்பு, அவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப கெட்ட வார்த்தைகள், வல்கரான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் வீடியோக்களில் ஆடியோவை நம்ம பேசி அந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தக்கூடாது. குழந்தைங்க பாதிக்கிற மாதிரியான எந்த ஒரு வார்த்தைகளையுமே குழந்தைங்களை பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகள் எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம யூடியூப் வீடியோக்களில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி முக்கியமாக கான்ட்ரவர்சி, வதந்தியெல்லாம் பரப்பக்கூடாது. ஒருத்தவங்க தாக்கி பேசக்கூடாது, ஒரு தாக்குதல் நடத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். டாக்குமெண்ட்ரி சேனல், எஜுகேஷன் பர்பஸுக்காக ஒரு சில விஷயங்கள் இது இப்படி தான், ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது அப்படின்னா இந்த தமிழில் தமிழ்நாட்டில் இந்த வார்த்தைக்கு இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற எஜுகேஷனல் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் அதில் உள்ள ஆடியோவை நல்லா கவனித்து பார்த்து என்ன மாதிரியாக பேசியிருக்கோம், எதுவும் தவறுதலாக பேசியிருக்கோமோ, வந்திருக்குமோ, போயிருக்குமோ எல்லாமே கவனித்து அதுக்கப்புறமா வீடியோக்களை அப்லோட் பண்ணி விடுங்க.
இது யூடியூப் ஸ்ட்ரைக் கொடுக்கறது, சேனல் டெலீட் பண்ணுறது, டெர்மினேட் பண்ணுறதுலாம் அடுத்த கட்ட விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே யாரும் கேஸ் போடுறதுக்கு கூட உரிமைகள் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட உரிமைகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.